நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஷேர் மார்க்கெட்ல வந்து தீபாவளியை பொறுத்த மட்டும் நமக்கு 20ஆம் தேதி தீபாவளி நம்ம இங்க செலிப்ரேட் பண்றோம். அன்றைய தினம் ஷேர் மார்க்கெட் உண்டு. ஆனா அடுத்த தினம் 21 அண்ட் 22 ஷேர் மார்க்கெட் வந்து விடுமுறை நாட்களாக அறிவிச்சிருக்கிறாங்க. காலம் காலமாக தீபாவளி அன்றோ அல்லது தீபாவளிக்கு அடுத்த நாளோ பாத்தீங்கன்னா முகூர்த்த ட்ரேடிங் அப்படின்னு ஒரு ட்ரேடிங் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. மார்க்கெட் உங்களுக்கு ஹாலிடே, காலையில எப்படி தொடங்கும், உங்களுக்கு 9 மணிக்கு தொடங்கும், 9 to 9:15 ப்ரீ மார்க்கெட்டு. அதுக்கப்புறமாக உங்களுக்கு மற்றபடி மார்க்கெட் தொடங்கி ரன்னிங்ல இருக்கும். 3:30க்கு முடிச்சிடுவாங்க. ஆனா இந்த தீபாவளி அன்றைய தினம் விடுமுறை நாள், அதுக்கு அடுத்த நாள் தான் ஜெனரலா வந்து லீவு கொடுப்பாங்க. அன்றைய தினம் எப்போதுமே ஈவினிங் தான் வந்து முகூர்த்த ட்ரேடிங் சொல்லுவோம். ஒரு 6:45 இருந்து 7:45 வரைக்கும், 6:30 to 6:45 வரைக்கும் ப்ரீ மார்க்கெட் ஒன்று கொடுத்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமாக அடுத்த 1 hour நம்ம வந்து ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அன்றைய தினம் ஷேர்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ரொம்ப வருஷமாக 1992 இருந்து இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க அன்றைய தினம் ஒரே ஒரு ஷேரோ ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. அதை வந்து முகூர்த்த ட்ரேட் அப்படின்னு வந்து அந்த பேர்ல வந்து சொல்லிட்டு வராங்க. இந்த முறை என்ன பண்றாங்கன்னா ஈவினிங் கிடையாது, 21ஆம் தேதி அக்டோபர் 21ஆம் தேதி முகூர்த்த ட்ரேடிங் மத்தியானம் 1:45 இருந்து 2:45 வரைக்கும் டைம் கொடுத்திருக்கிறாங்க. 1:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும். பட் 1:30 இருந்து 1:45 வரைக்கும் ப்ரீ மார்க்கெட்டு, 1:45 இருந்து 2:45 மணி வரைக்கும். இது வரைக்கும் இப்படி இருந்தது இல்லை. நான் இந்த ஃபீல்டுக்குள்ள 2004 வந்து என்ட்ரி ஆயிருக்கேன். அப்பையில இருந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல தான் இருக்கும். ஆனா இதான் முதல் தடவை. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எதற்காக மத்தியானம் பண்ணிருக்காங்க அப்படிலாம் கேட்டப்ப பெரிய ஸ்பெசிபிக்கான ரீசன் எல்லாம் ஒன்றும் சொல்லல. அங்கே வேலை பார்க்கறவங்களெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ண முடியல, அதனாலதான் வந்து மத்தியானம் டைம் மாத்திருக்கிறதாக சின்ன தகவல் சொல்றாங்க. சோ அன்றைய தினம் தாந்தராஸ்னு அங்கெல்லாம் சொல்லுவாங்க. அன்றைய தினம் கோல்டு வாங்குறது, லக்ஷ்மி பூஜா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நாமளே என்ன பண்ணலாம், அந்த 1:45 இருந்து 2:45 வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு சில ஷேர்ஸையோ இல்ல கோல்டோ இல்ல சில்வரோ இந்த மாதிரிலாம் நீங்க வாங்கலாம். அந்த வரிசையில ஒரு முகூர்த்த ட்ரேடு பிக்ஸ் அப்படின்னு வருஷம் நான் கொடுத்துட்டு வருவேன். இது எது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான். பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்க வேண்டாம். ஒருவேளை நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் எப்போதும் போல நன்கு திறனாய்வு செய்து உங்களுடைய இஷ்டப்படி நீங்க அதை பண்ணி வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து எப்போதுமே இந்த ஆந்திராஸ்ல கோல்டு அண்ட் சில்வர் ETF வாங்குறத வழக்கமா வச்சுக்கோங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ ஒரு யூனிட் கூட வாங்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அன்றைய தினம் எவ்வளவு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எப்போதுமே டெலிவரி மோடு அந்த மாதிரி வாங்குங்க. அந்த டாண்டராஸ் அன்னைக்கும் இன்ட்ராடே எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அன்றைய தினம் அந்த 2:45 மணிக்கெல்லாமே மிஷின் முடிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி இல்லாம வாங்கும்போது டெலிவரி மோடுல உங்களுடைய முதல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டுல தொடங்கலாம் இல்லையா. ஸோ அதனால ஏற்கனவே வச்சிருக்கவங்களும் சரி, புதிதாக வாங்குறவங்களும் சரி, கோல்டு ETF அல்லது சில்வர் ETFல தொடங்குங்க. அதற்கு அடுத்தபடியாக ஷேர்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஷேர்ஸ் நீங்க ஏற்கனவே செலக்ஷன் பண்ணி வைத்துக்கொண்டு அன்றைய தினம் நீங்க வாங்கலாம். இது என்னுடைய வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சில கம்பெனிஸ்களை நான் உங்களுக்கு இந்த முகூர்த்த ட்ரேட் பிக்ஸாக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் அடுத்து டிமெர்ஜர் ஆயிருக்கும். ஸோ அதனால ஏற்கனவே வச்சிருக்கவங்களுக்கு ரெக்கார்ட் டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து அலர்ட் ஆயிருக்கும். புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். தற்போது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 678 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,50,11 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 22,991 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 ஆகவும் டெட் 0.54 ஆகவும் இருக்குது. இரண்டாவது எட்டர்னல். ஜொமேட்டோன்னு சொன்னவங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 348 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,36,121 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 527 கோடி ஆகும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1.73 ஆக இருக்கிறாங்க. ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. மூன்றாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் BEL. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 413 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,02,259 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 5,287 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26 ஆகவும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு நிறைய டிஃபென்ஸ் ஆர்டர் புக் இருக்கக்கூடிய காரணத்தினால வருங்காலத்திலும் இது ஒரு நல்ல ஏற்றம் தரக்கூடிய கம்பெனியாக இருக்கக்கூடும். நான்காவதாக CG பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன். செமிகண்டக்டர் துறையில முருகப்பா குரூப்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தரமான நிறுவனம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 753 அப்படிங்கிற இடத்துல
ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,18,639 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 974 கோடியாகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24 என்ற இடத்துல இருக்கிறது. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இந்த கம்பெனிகள் எல்லாமே நான் இந்த வரிசையில நிறைய லார்ஜ் கேப் கம்பெனிகளும் ஒரு சில மிட் கேப் கம்பெனிகளும் ஒரு சில ஸ்மால் கேப் கம்பெனிகளும் கொடுத்துட்டு வரேன். நேயர்கள் உங்களுக்கு பிடித்த கம்பெனிகள் உங்களுக்கு பிடித்த அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கக்கூடியதை நீங்க தாராளமாக வாங்கி நீண்ட கால அடிப்படையில பலன் தரலாம். ஐந்தாவது நம்ம பார்க்க போற கம்பெனி நால்கோ, நேஷனல் அலுமினியம் கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 224 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 41,195 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,324 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29ஆகவும் டெட் 0.01 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அடுத்ததாக கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ், GRST அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2,660 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 30,470 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 527 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25ஆகவும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்குது. ஷிப் பில்டிங்ல நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் போது இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாக மாறக்கூடியது. தற்போது ஒரு மிட் கேப் கம்பெனியாக இருக்கிறாங்க. அடுத்ததாக நமக்கு நன்கு அறிமுகமான CDSL, சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ். நிறைய டிமெட் அக்கவுண்ட் உருவாகும் போது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல வருவாய் கிடைக்கும். தற்போது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,605 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 33,550 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 523 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29ஆகவும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கம்பெனிலாம் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிகள். இதுல ஃபர்ஸ்ட் வர்றது ஓஸ்வால் பம்ப்ஸ். இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 773 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 8,821 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 278 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 60. இந்த கம்பெனியோட டெட் 0.72. அடுத்ததாக திட்டாக்கர் ரெயில். இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 900 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 12,122 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 298, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11ஆகவும் டெட் 0.21 அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. இறுதியாக நம்ம பார்க்க போற கம்பெனி வாட்டெக் வாபாக், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தரமான நிறுவனம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,424 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 8,873 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 292 கோடியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13ஆகவும் டெட் 0.17 இருக்கிறாங்க. நிறைய நல்ல பெரிய கம்பெனிகள் அஃபோர்டபிள் ரேட்ல இருக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்கிறாங்க. நிப்டி 50 உள்ள கம்பெனிகள் அல்லது நிப்டி 500 வரைக்கும் இருக்கக்கூடிய கம்பெனிகள். இந்த 10 கம்பெனிகள் தான் அப்படின்னு கிடையாது. நிப்டி 500 வரைக்கும் நல்ல கம்பெனிகள், நிறைய கம்பெனிகள் கிடைச்சிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கட்டும். காலம் காலமாக அன்றைய தினம் ஒரு சில ஷேர்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் என்பது ஒரு பழக்கமாக இருந்து வருகிறது. அதனால இந்த டாண்டராஸ்லயும் உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகள், கோல்டு ETF, சில்வர் ETF இவை எல்லாவற்றையுமே ஒரு சிலவற்றையாவது வாங்கி வைத்து அடுத்த டாண்டராஸ்க்கு இன்னும் நல்ல பல வெல்த்தியான பல ஷேர்ஸை வாங்குவதற்கான வாய்ப்புகளை கடவுள் உங்களுக்கு கொடுக்கட்டும் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.